SS Music presents Ashwin Karthi and Gayatri's Veetla Visesham, associate sponsor Girly Colors New You. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இறைவனாய் தந்த இறைவியே இருளினில் காணும் ஓவியமே உயிரே உயிரே உந்தன் பொருளே என்னை நான் அள்ளித்தரவா கண்ணனே கண்ணனே எந்தன் மன்னனே சொர்க்கத்தை கையில் தரவா. நான்வெஜ் பிரியர்கள்லாம் கண்டிப்பா எங்க ஏரியால அதான் என் சொந்தக்காரங்க முக்கால்வாசி பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து வெஜ் போட்டா அப்பா அப்படின்வாங்க. இது நான்வெஜ் ஃபிளேவர்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன இங்க இருந்து வாழ்த்துறாங்க உள்ள ஸ்டேஜ்ல, நல்லா இருப்பாடா நல்லா இருப்பா அப்படின்னாங்க. இது அடுத்து என்ன? அண்ணனுக்கு பிடிச்ச பலாக்கா பிரியாணி. அது மட்டன் பிரியாணி இல்லையா? எஸ், மட்டன் தான். மாதிரி மாதிரியே இருக்கிற இருக்கிற பலாக்கா பிரியாணி. 7 நாள்ல ஒரு நாளுமே 2 வேளையாவது நான்வெஜ் இருக்கும். வீட்டுல அவங்க சாப்பிடலனாலும் எனக்காக பண்ணுவாங்க. இவங்க ஃபுல்லா வெஜிடேரியன். ஆரம்ப காலத்துல இவங்க பிரெக்னன்சி ஆனதுல இருந்து என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாமிட் சென்சேஷன் இருந்தது. நம்ம ஆசைக்காக சாப்பிடுற ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல. சரி யோசிச்சேன், அவங்க ஆசைக்காக இதுக்கப்புறம் நம்ம வாழ்வோன்ட்டு கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்க வீட்டுல வாரத்துல 2 நாள் தான் நான்வெஜ்ஜே பண்ண ஆரம்பிச்சோம். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பையனா வாழலாம். ஸோ இந்த எனக்கு என்ன டக்குன்னு இந்த மாதிரி இந்த சீமந்தெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து அந்த தெரி படத்துடைய பாட்டு தான் டக்குன்னு ஞாபகம். இந்த என்ஜீவன் சாங் இருக்குல்ல, ஏய் அதுல கடைசில சமந்தா செத்துருவாங்கன்னு இந்த பாட்டு எடுத்தீங்க. ஏய் இந்த நல்ல விஷயத்தை ஏன்டா என்கிட்ட சொல்லல. இப்போ எங்க 2 பேருக்குள்ள அதிகமா சண்டை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யாரு சாரி சொல்றதுல தான் நாங்கள் வந்து டார்கெட் வச்சோம். நைட்டு என்ன சண்டையா இருந்தாலும் அதை முடிச்சுட்டு காலையில ஏஞ்சிக்கும் போது தனித்தனியாக இப்படி போறது அது இருக்கவே கூடாது. இது நாங்கள் ஃபர்ஸ்டே பேசுனது தான். யார் ஃபர்ஸ்ட் சாரி சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அதிக லவ் இருக்குன்னு டக்குன்னு கண்ணு முடிச்சுன்னு பார்ப்பாங்க. தூங்குறவங்க டக்குனு ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஆமா, இப்ப நேத்து நடந்த அன்னைக்கு நீ எப்படி என்ன சொன்ன அந்த மாதிரி பண்ணாம இருக்கணும். அது 2 பேருமே பண்ணாம இருக்கணும். நாங்க 364 டேஸும் சண்டை போடுவோம். ஒரு நாள் எதுக்கு? இந்த ஆனிவர்சரி அந்த மாதிரி இதை வந்துரும்ல, அன்னைக்கு தானே அதிக சண்டை வரும். அது உனக்கு, அதனாலதான் ஊரோடு போயிடலாம். இதுதான் எங்களுக்கு பிடிச்ச இடம். On this episode, அஸ்வின் கார்த்தி அண்ட் காயத்ரியுடைய சீமந்தம் ஸ்பெஷலா எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷன்னா வந்த கெஸ்ட் எல்லாருமே வாழ்த்திட்டு அடுத்து அவங்களோட வயிற்று நிரப்புறதுக்காக ஒரு போகிற இடம். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இருக்கிற இடம் ஓகே. பட் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த சாப்பாடு மட்டும் உங்களுடைய செலெக்ஷன், இன்ச் பை இன்ச் எல்லா ஃபுட் மெனு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இது வந்து அவங்க ஒரு வெட்டிங்காக போனாங்க, ஒரு ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு. அங்கே பார்த்துட்டு இவங்களோட ஃபுட் பிடிச்சிட்டு வந்து நாங்கள் முன்னாடி வேற ஒரு இது புக் பண்ணியிருந்தோம். அதாவது எங்க கல்யாணத்துக்கு பண்ணவங்க பண்ணோன்ட்டு வீட்டில் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா டிசைட் பண்ணீங்க அப்படின்னு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று. அதுக்கு போனால் அங்கே சாப்பிட்டேன். அங்கே சாப்பிட்டோன்னே சாப்பாடு வந்து அல்டிமேட். எங்கள் கல்யாணத்தில் நாங்கள் போட்ட சாப்பாடே அல்டிமேட்டு தான். இன்னும் அல்டிமேட்டாக இருந்தது. எப்படா இது அதுவே பெட்டர்னு நினச்சோம். அதோட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி யாருன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் வந்திருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபு கேட்ரிங். அவர் வந்து செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி அவரை இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருக்கேன். எப்பவுமே இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்கும்போது பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இது தானே இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் அது பொய் தப்பு, இனி நம்ம ஃபங்க்ஷனுக்கு அவரை தான் பிடிக்கணும்னு சொல்லி பிடிச்சேன். அதில் நான் சொன்னேன் தெரியுமா அப்போவே ஒரு விளாக்ல, இதுல ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு கொடுப்பாங்க. எனக்கு என்ன எல்லாமே ஸ்பெஷலா, எது நீங்க பர்டிகுலரா அது நான் நீங்களே சாப்பிட்டு சொல்லுவீங்க ஓகேவா, சாப்பிடும்போது சொல்லுவீங்க. அது எனக்கு திருப்பி வேணும் நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா அதுதான் நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் டிஷ். அது என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிடலாம். சரி அப்ப சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எனக்கு வச்சுட்டாங்க. பட் உங்களுக்கு ஸ்பெஷலா நம்ம பாபு ஒண்ணுனே தனியா உங்களுக்காக ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வரோம். கையால கூப்பிடலாமா? டன் கூப்பிடலாம். பாபுண்ணே வாங்க. பாபுண்ணே ஓகே எஸ் பிரதர். எல்லாருமே சூப்பரா சாப்பிட்டாங்க. என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. வாண்டடா வந்து அவங்க எல்லாமே பைட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். எல்லா நன்றியும் உங்களுக்கு தான். நீங்க நல்லா இது பண்றீங்க, அதனால தான் நான் குட். தேங்க்யூ. என்னன்னா இது கடாய் பன்னீர். கடாய் பன்னீர். எஸ் தேங்க்யூ அண்ணா.
நீங்க தான் வேணும், என் ஹஸ்பண்ட் கேட்டு வாங்கி உங்களை புக் பண்ணிருக்காரு. நான் பொண்ணு வேணும்னு கூட அடம் பிடிக்கல தெரியுமா, உங்க நீங்க தான் வேணும்னு அடம் பிடிச்சேன். பிடிச்சாங்க. அதுவும் இந்த ஒரு ப்ரான்ல முடிவு பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே இருந்துச்சு அந்த கேட்டரை கூப்பிட்டு வந்திருக்காரு அவர். கடாய் பன்னீர் வந்துருச்சு. பாபு நான் அடுத்து என்ன dish? சிலோன் ஸ்டஃப்டு பரோட்டா. சிலோன் ஸ்டஃப்டு பரோட்டா. Yes. சூப்பர், நல்லா இருக்கு இந்த டிஷ். ஆமா, நீ பரோட்டாவை எப்படி சொல்லுவ? பரோட்டா அப்படியா? சொல்லு, பரோட்டா சொல்லு. பரோட்டாவை எப்படி சொல்லுவ? பரோட்டா. நான் பராத்தான்னு சொல்லுவேன். அதாவது நீ வட இதுல பேசுவ, நீ அந்த நான் வந்து content டென்ஷன் content சொல்ற மாதிரி. ஆமா, சோ பரோட்டாவை பராத்தான்னு சொல்லுவேன். இவங்க எப்படி வந்து சொன்னாலும் பரோட்டான்னு கூட சொல்ல மாட்டாங்க. பராத்தா தான். பராத்தா இவங்க தான் வந்து correct. பரோட்டான்னு கூட சொல்ல மாட்டாங்க. டேய் பரோட்டாடா அப்படி சொல்லுவாங்க. பரோட்டா. பரோட்டாக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை எங்க வீட்டுல. நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணா சிரிச்சுன்னு இருப்பாங்க இவங்க பக்கத்துல. என்னன்னு பார்த்தா நம்ம பேசுறது வச்சு கலாச்சிட்டு இருக்கோம். சூப்பர். இது இது அடுத்து என்னன்னா அண்ணனுக்கு பிடிச்ச பலாக்கா பிரியாணி. அது மட்டன் பிரியாணி இல்லையா? எஸ், மட்டன் தான். மாதிரி மட்டன் மாதிரியே இருக்கிற இருக்கிற பலாக்கா பிரியாணி. மட்டன் மாதிரி இருக்கிற பலாக்கா பிரியாணி. வாவ், ஃப்ளேவரும் அப்படியே இருக்கு ஒரு மட்டன் மாதிரியே. அப்படியே சாப்பிடலாமா? எஸ். ஓ ஃபுல் வெஜ்ஜா? இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வெஜ் தானே பண்ணோம். ஸோ நான் வந்து நான்வெஜ் பிரியன். அதனால நான்வெஜ் சம்பந்தப்பட்ட விஷயமா ஆட் பண்ற மாதிரி, அதாவது ஃப்ளேவர் மட்டும் ஃப்ளேவர் மட்டும் பாக்குறது மட்டும். ஆமா. உண்மையாவே இது வந்து நான் வெளியில இருக்கிறப்ப திருட்டுத்தனமா சாப்பிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்லுங்க பாப்பா. அது கண்டே பிடிக்க முடியலங்க. இந்த ஃபுட்டோட மெயின் இதுவே இதுதான். அதான் இது வந்து ப்ரானு. ஆனா வெஜ் ப்ரான் மாதிரி இருக்கேன்னு சொல்லி சூட்டு அப்படியே சைடுல போய் அப்படியே ஒன்று எடுத்து வாயில போட்டேன். செம்மையா இருந்துச்சு. ஆனா அப்புறம் தான் வெஜ்ஜுட்டீங்க. கார்த்தி வெஜ் தானே சொன்னா ஃபங்க்ஷன்ல, நான்வெஜ் போட்டிருக்கான். அடிச்சு திம்சம் பண்ணுவோன்னு ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டு போயிருக்கீங்க. எடுத்துட்டு போயிருக்கேன். அங்க போனவொடனே வெஜ்ஜா பண்ணிருக்கான் இன்னைக்கு அப்படின்னு ஆனா அதே மாதிரியே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பர். திட்ல நீங்க இல்ல பாருங்க, நான்வெஜ் பிரியர்கள்லாம் கண்டிப்பா எங்க ஏரியால, அதான் என் சொந்தக்காரங்க முக்கால்வாசி பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து வெஜ் போட்டா வாப்பா அப்படின்வாங்க. இது நான்வெஜ் ஃபிளேவர்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன இங்க இருந்தே வாழ்த்துறாங்க உள்ள ஸ்டேஜ்ல. நல்லா இருப்பாடா, நல்லா இருப்பா அப்படின்னாங்க. அவங்க கொடுக்குற அந்த வாழ்த்து வேணும்ன்றதுக்காகவே கொளத்தூர் பாபு கேட்டரிங் ஃபுட்டை புக் பண்ணேன். சூப்பர். ஐயங்கார் ஆத்து புளியோதரை பதர். சூப்பர்ங்க. ஓகே. ஐயங்கார் ஆத்தாமு சூப்பருங்க. நல்லா இருக்கு. சேலத்து மாம்பழம் சொல்லுவாங்க, சேலத்து மாங்காய் வெரைட்டி ரைஸ். மாங்காய் வெரைட்டி ரைஸ். ஒரு ஊர் இல்ல பாத்தீங்களா, நம்ம ஃபங்க்ஷனுக்காக தமிழ்நாடே அடக்கி வச்சிருக்காங்க. ஃபுல்லா இருக்கு தமிழ்நாடு எல்லாமே. இப்ப தேர்தல் நான் ஏன் பாபா நான் கேட்டரிங் புக் பண்ணேன். ஆனா இது எந்த ஒரு திருநெல்வேலி தேங்காய் சாதம். பொள்ளாச்சி இளநீர் தேங்காய் சாதம். பொள்ளாச்சி இளநீர். இளநீர் இல்ல, பொள்ளாச்சி தேங்காய் சாதம். பொள்ளாச்சி இளநீர் மட்டும் ஃபேமஸ் இல்ல, தேங்காய் சாதம் சூப்பர். செம்மங்க. நாளா தின்னாலும் புளி சாதம் தேங்காய் சாதம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் பொள்ளாச்சி தேங்காய் சாதம் தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து ஏதாவது வருதா? மைசூர் பிசிபெல்லாபாத். சூப்பர். இது ஸ்டேட் வேற ஸ்டேட் தாண்டிடுச்சு, வேற ஸ்டேட் பேன் இந்தியாவும் இருக்கு. பின்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வேற தமிழ்நாடுக்குள்ளேயே எங்க கேட்டரிங் வச்சு முடிச்சலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு அவர் நினைச்சிட கூடாதுல்ல. அதனால ஸ்டேட்ல போயிட்டோம். நீங்க போய் சாப்பிட்ட அந்த கல்யாணம் எந்த ஊர்ல நடந்துச்சு? இங்கதான் தமிழ்நாடுல தான். தமிழ்நாடுல நடந்துச்சு. ஆனா இனிமேல் அவர் எந்த ஸ்டேட்ல வச்சாலும் நான் போவேன். இந்த ஒரு எராக்காவே போவேன் நான். இதுவும் டேஸ்ட் அப்படியே தாங்க இருக்கு கொஞ்சம் மட்டன் மாதிரியே. இது சென்னை ஸ்பெஷல் ரசபாத். ஓ தேங்க்யூ. எனக்கு மட்டும் வைக்க மாட்டாங்க. இல்ல வச்சுட்டீங்க சும்மா. நைஸ். வாவ், தேங்க்யூ மேடம். எல்லாமே அருமையா இருக்கண்ணா. பாபுண்ணே சூப்பர்ண்ணே, செம்ம எல்லாமே சூப்பர். கட்டாயம் போகும்போது அட்வான்ஸ் கொடுத்துறீங்களா? வெட்டிங் எனக்கு முதல்ல பொண்ணு அட்வான்ஸ் கொடுக்க முக்கியம், பொண்ணு கிடைக்கணும். முதல்ல போட்டோக்கு வந்து இது பண்ணணும், புக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ப்ரோ வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி ஆயிட்டாரு. அதனால ப்ரோ நீங்க எனக்கு ஏதாவது பொண்ணு பார்க்கலான்னு உங்க மூலியமா ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா. என்னால உங்களுக்கு நடக்க போற ஒரே நல்லது என்ன தெரியுமா? உங்க கல்யாணத்துக்கு பாபண்ண கேட்டரிங்க எப்படியாவது புக் பண்ணி கொடுக்கறது தான். பொண்ணு நீ தான் பாக்கணும். எல்லாமே நானே பார்த்துக்கிட்டா நீ என்னதான்ப்பா பாப்ப. சாப்பிடுங்க. நம்ம அஸ்வின் கார்த்திக் காயத்ரியோடைய சீமந்தத்துல இருக்கோம். எஸ், சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ரொம்ப எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனால் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு மொத்தமாக வேட்டையாடலான்னு இருக்கேன். என்னன்னா இந்த ஒரு 8 to 10 months இருக்குல்லண்ணே, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ரீசியஸான ஒரு
மந்த்ஸா இருந்திருக்கும் யாருக்கு? உங்களுக்கு ஆ, சரி. யாருக்குன்றீங்க? இல்ல திடீர்னு இப்படி சொல்றாங்க. ப்ரிஷியஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுல எந்த மாசம் நம்ம ப்ரிஷியஸா ஃபீல் பண்ணோம் அப்படின்ட்டு. எதுவுமே இல்லையா அப்ப 8 மாசம்? இல்ல இருந்தது. ஏன்னா ஷூட் இருக்கும், நான் போவேன் வருவேன், நைட்டு அவங்க தூங்கிடுவாங்க, லேட் நைட்டு தான் வருவேன். ஸோ அதனால பக்கத்துல தான் இருப்பாங்க, பட் அவங்க கிட்ட பேசுறதுக்கே டைம் இல்லாத மாதிரி இருக்கும். அண்ட் இப்ப ஷூட் வேற அவுட்டோர். 15 நாள் அவங்க வெளியே இருப்பாங்க, 15 நாள் வீட்ல இருப்பாங்க. ஓகே. அந்த 15 நாள்ல 5 நாள் டப்பிங் போயிடுவாங்க. மிச்சம் இருக்க 10 நாள்ல வேற எங்கேயாவது போயிடுவாங்க. அப்ப நாங்க எங்க இருந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா அதெல்லாம் சாப்பாடு அந்த மாதிரி அழகா ஏதாவது சொல்லு. கோத்துற மாதிரி சொல்லு. 5 நாள் எங்க போயிடுவாங்க, எங்க போயிடுவாங்க. அந்த ப்ரீசியஸான டயத்தை பத்தி தான் கேட்டேன். இவங்க 2 பேரும் மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இது 10 மாசம் ஷூட்ல பிஸி ஆயிட்டேன்னு. ஃபுட் ஃபுல்லா வந்து அவங்களே பார்த்து உங்களுக்காக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். ஃபுட் மட்டும் சோ தான் இதுல எதெல்லாம் வந்து காயத்ரி அவங்களோட ஃபேவரட்? எனக்கு வெஜ் எல்லாமே பிடிக்கும். அவங்க வந்து கம்ப்ளீட் நான் வெஜிடேரியன், நான் கம்ப்ளீட் வெஜிடேரியன். அந்த ப்ரானை பார்த்தாலே தெரியுது. அதனால வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும். எஸ்பெஷலி எனக்கு சாம்பார் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, அந்த பிரியாணி, அதுவும் பிரியாணி ரைத்தா, இதுவும் என்னோட ஃபேவரட். அப்ப வந்து முழுசா அவங்களுக்காகவும் செஞ்சிருக்கீங்க, பட் அங்கங்க என் கொஞ்சம் வாழ்க்கையே அவங்களுக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கேங்க. சூப்பர். கத்துக்கோட அப்பதான் கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா தண்ணி குடிக்கணும் கொஞ்சமா. ப்ரோ இப்போ இந்த 10 months பற்றி கேட்டுட்டு இருந்தால ப்ரோ, ரொம்ப முக்கியமான டைம் சொல்லி அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அவங்களை ரொம்ப சேஃபாக பத்திரமா பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். இந்த டைமில் வந்து அந்த ஃபுட் சேஞ்சஸ் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சில மந்த்ஸுக்கு அப்புறமா நார்மல் ஃபுட்ஸ் ஒரு சிலது பிடிக்காம போயிருக்கும், அந்த ஃபுட் பிஹேவியர்ஸ் சேஞ்சஸ் இருந்திருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் மேபி அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு விருப்பப்படுற ஃபுட்ஸும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எப்படி இருந்தது? நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளுமே நான்வெஜ் இருக்கும். 7 நாளில் ஒரு நாளுமே 2 வேளையாவது நான்வெஜ் இருக்கும் எனக்காக. வீட்டில் அவங்க சாப்பிட்லனாலும் எனக்காக பண்ணுவாங்க. இவங்க ஃபுல்லாக வெஜிடேரியன். ஆரம்ப காலத்தில் இவங்க ப்ரெக்னென்சி ஆனதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாமிட் சென்சேஷன் இருந்தது. சாப்பிட பிடிக்கல, ஸ்மெல்லு பிடிக்கல, ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு பிடிக்கல, மட்டனோட ஸ்மெல்லு பிடிக்கல, அப்படி இப்படின்னு சொன்னதுனால நம்ம ஆசைக்காக சாப்பிட்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல. சரி யோசித்தேன், அவங்க ஆசைக்காக இதுக்கப்புறம் நம்ம வாழ்வோன்ட்டு கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் வாரத்தில் 2 நாள் தான் நான்வெஜ்ஜே பண்ண ஆரம்பித்தோம். ஆமாம், அந்த 2 நாள் கூட என்னென்னா இவங்களுக்கு வந்து அந்த சோவரொட்டி, இந்த ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்றணுன்றதுக்காக சோவரொட்டி கொடுத்தோம், போட்டி கொடுத்தோம், ஃபிஷ்ஷு கொடுத்தோம். அது மாதிரி தான் நான் டோட்டலாகவே கம்மி பண்ணிட்டேன் நான்வெஜ் சாப்பிட்றது. ஓ அப்படியா ப்ரோ? இப்படி இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பையனாக வாழலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் கொஞ்சம் பாசிட்டிவா பேசி நான் பாக்குறேனே. ஆமா இல்ல, இவ்வளவு நாள்ல இந்த 4 நாள்ல நீங்க தான் பாக்குறீங்களே. அது மாங்காய் ரைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே உனக்கு நான் சந்தேகப்பட்டிருக்கணும். நீங்க ஃபுட்டை பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு குஷியா வந்து நீங்க அவங்க நிறைய புகழ்ந்தீங்க. ஆக்சுவலி சாப்பிடும் போது மட்டும் தான் புகழ்வாரு. நல்ல வேலை, எப்பவுமே அவங்க வந்து நான் ஒன்று சொல்றேன்னா இன்னொரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஏன்னா நான் நினைப்பேன் நான் பண்றது கரெக்ட் அப்படின்ட்டு. இல்லடா இது இப்படி இருக்கும் வேணா பாருன்னா அப்புறம் தான் நான் யோசிப்பேன், ஆமாம்ல இப்படி பண்ணிருக்கலாம். பட் ஃபுட்டுக்கு அந்த மாதிரி சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு எங்கள் கல்யாணத்தில் பண்ண ஃபுட்டு பயங்கர திருப்தியாக இருந்தது. இங்கே வந்து நான் மட்டும் தான் சாப்பிட்டேன், அவங்க சாப்பிடல. அதனால ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பேசும்போது ஓகேவா நீ டிசைட் பண்ணது இது ஒன்று மட்டும்தான், நடந்துருமா நல்லபடியா அப்படின்னா ரிவ்யூலாம் பார்த்தாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க தம்பியும் எங்களுக்கு க்ளோஸ்ன்றதுனால சதீஷ் ப்ரோ இருக்காரா, ஓகே டன் அவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொன்னாங்க. இப்போ இவங்க சாப்பிடும்போது தான் தெரியுது அவங்க சந்தோஷம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மொத்த ஹோல் வெலங்காப்பிலே அவங்க பிளான் பண்ண ஒரே விஷயம் ஃபுட்டு மட்டும்தான். ப்ரோ பிளாக் பஸ்டர் ப்ரோ இந்த செக்மெண்ட். இல்லை நீங்கள் உடனே தப்பாக நினைக்காதீங்க, சும்மா வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. 1 to 15 வந்து நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனல் வந்து இது நான் எப்போ சொன்னேன்? இல்லை நான் அந்த சைடு போக முடியாது, அதனால உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அதனால ஈரோடு கோயம்புத்தூர் கிட்ட நடக்குது அந்த ஷூட்டு. அதனால என்னால் இங்கே எதுவுமே பிளான் பண்ண முடியல. இது ஒன்று மட்டும் தான் என்னால் பிளான் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவங்க எனக்கு ஃப்ரெண்டுன்றதுனால நான் ஃபோன்லேயே அவங்கள கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதனால இப்போ இந்த அடுத்த மாதமும் திரும்ப ஷூட்டுக்கு போயிடுவீங்க பழைய மாதிரி. ஏங்க அப்படி பண்ணுறீங்க? உழைக்கணும் இல்லைங்க, வளர்ற பிள்ளைக்கு கண்டிப்பா சம்பாதிச்சு வைக்கணும்ல. கண்டிப்பா. சரி, அப்போ சமைச்செல்லாம் கொடுப்பாங்களா? ஏன்னா வந்து ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கும், ஆசையா இருக்கும். இவங்க எனக்கா? ஆமா, தர மாட்டாங்க. ஓகே ஒரு வாட்டி வந்து நூடுல்ஸ் பண்ணிருக்காங்க, மேகி நூடுல்ஸ். ஓகே, அது மட்டும்தான் இது வரைக்கும் இந்த 1 இயர்ல அவங்க எனக்காக பண்ணி கொடுத்த ஒரே விஷயம். ஆனா அதே கொஸ்டின் நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவர் எனக்கு அது கூட பண்ணி கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. அதனால கேட்காதீங்க, பெட்டர் அவாய்ட். அப்படிலாம் இல்லை, அவங்க சமைப்பாங்க, சிக்கன் குருமான்னு வைப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம தான் பேரு ரசத்துல சிக்கன் இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியா வைப்பாங்க, திக்கா வைக்க மாட்டாங்க. அது கேட்டா திக்கா சாப்பிட்டா
இது பண்றாங்களோ என்னமோ. சிக்கனமாவா? ஆ, ஏன் பெண்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் ரசம் சிக்கன் வைப்பீங்க போல இருக்கு. நான் சூப்பரா சமைப்பேன் சார். தெரியுது நீங்க சப்போர்ட் பண்ணும்போது. Actually, ஒரு boyfriend showலாம் வந்து பண்ணிருந்தோம் வெளிநாட்டுக்கு actually. போயிட்டான். யாரு? அவன் பாய் ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருக்கான். இவ ஒரே ஒரு தடவை தான் குழம்பு வச்சு கொடுத்தா. அப்படியா? அவ்வளவுதான். இங்கதான் சென்னையில தான் ஒர்க் பண்ணிருந்தேன் எக்மோர்ல. எனக்கு என்ன ஒரு போய் சொல்றாருமா? எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க அந்த சிக்கன் ரசம் வச்சாங்க. முன்னாடி வச்சிருந்தாங்கன்னா அவரும் கிளம்பியிருப்பாரு ஃபாரின். சரி, மேகி எப்படி இருந்தது? நம்ம அதை கேட்போமே. அவர் செஞ்சு கொடுத்த மேகி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. கொஞ்சம் அப்படியே அதுலயே அவர் முட்டையை போட்டனால அப்படியே ஒரு மாதிரி கொழன்னு இருந்தது. இல்ல ஆக்சுவலா அது எதுக்காக பண்ணுன்றதை இந்த நேரத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு இடம். நூடுல்ஸ் சாப்பிட்டா வந்து இங்க ஜீரணமாகாது அப்படின்லாம் சொல்றாங்க. சோ கொஞ்சம் நம்ம சாசியா பண்ணோம், அப்பதான் உங்களுக்கு ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வந்து சும்மாடி சாசியா பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளவுதான். அதை போய் குழகுழன்னு அது ஒரு மாதிரி அப்படியே சாப்பிடுற நேரத்துல பேசுற பேச்சு அதெல்லாம். நீங்க சொன்னீங்கல்ல அது தண்ணியா இருந்துச்சு, சோ அது கிவ் பேக் போல. கிவ் பேக். ஏங்க அதாங்க ட்ரெண்ட். இப்ப இந்த மாதிரி இப்போ ஒய்ஃப்காக கேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரெஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி கார்த்தி அவர் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி நிறைய செஞ்சு கொடுப்பாரு. பல ஒய்ஃபுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். ஐயோ, அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்ன இல்ல vlogனு தெரியலையா இது எனக்கு. ஸோ இந்த எனக்கு என்ன நான் டக்குன்னு இந்த மாதிரி இந்த சீமந்தன்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து அந்த தெரி படத்துடைய பாட்டு தான் டக்குன்னு ஞாபகம். இந்த என்ஜீவன் சாங் இருக்குல்ல, அந்த படத்தை நம்ம ரீல்ஸ் பண்ணவே இல்லடா. ஏன்டா இங்க எப்படி என்ன பாட்டு ஆரம்பிச்சாலும் அதுக்கு ரீல் பண்ணல. இங்க என்ன ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, இப்போதான் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு இவங்க நின்று எஜமான்ல ஒரு பாட்டு இருக்கும் பாத்தியா? ஆமா, சூப்பரா இருக்கும். அந்த பாட்டு பாத்தியா? நீ எதை பாட்டா சொன்னா அதுக்கு ரீல் பண்ணலையான்றாங்க. இப்போ இந்த சவடிக்கா இருந்துச்சு, அது பண்ணி அது பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்டேன்றதே அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வந்து ரீல்ஸ் இந்த பாட்டுக்கு பண்ணல அப்படின்றதான் முக்கியம். இப்போ அந்த மொமெண்ட் பார்க்குறப்போ ஒரு மாதிரி அழகா இருக்கும். அந்த பாட்டுலேயும் வந்து கல்யாணம் ஆகிடும், டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு ரொமான்டிக் விஷயங்கள்லாம் நடக்கும். டக்குன்னு பார்த்தா வந்து இந்த குழந்தை பிறக்கிற விஷயங்கள் நடக்கும். ஸோ இது பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி என்ன வேணும் உனக்கு? இந்த என்ஜீவன் சாங் உங்களுடைய வாழ்க்கையை வச்சு பாட்டுல மட்டும்தான் அந்த மாதிரி 2 மினிட்ஸ்ல எல்லா விஷயமும் நடக்கும். ஏங்க அதுக்காக ஒரு 30 வருஷம் காட்டுவாங்க. நிஜத்துல இங்க பாருங்க, இந்த ப்ராசஸ் முடியறதுக்கே இன்னும் 4-5 மாசம் ஆகும் போல. இது நிக்காம போய்கிட்டே இருக்குங்க. நான் என்ன கேட்டேன், அதுல அந்த பாட்டு மாதிரி உங்க லைஃபோட கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. இப்ப நீங்க தான் விஜய், அவங்க தான் சமந்தா. சமந்தா சொல்லிட்டேன். இப்போ சமந்தா சொல்லுமா? விஜய் சார் நீங்க சொல்லுங்க. இல்ல சமந்தா நீங்க சொல்லுங்கமா சார். ஓகே, என்னன்னா வந்து அதே மாதிரி தான். அதுல கடைசியில சமந்தா செத்துருவாங்கன்னு இந்த பாட்டு எடுத்தீங்க. நல்ல விஷயம். ஏன்டா என்கிட்ட சொல்லல? நீ தான் அந்த வில்லன் அப்போ. ஆமா, அந்த கடைசி வரைக்கும் நான் கேட்டதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. சரி, ஓகே. நான் சொல்றேன். ஆமா, அதே மாதிரி தான் நாங்களும் லைக் அந்த லவ் பீரியட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. பெரிய சாதனை பேசிக்கா. அண்ட் எங்களை மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் வர்றது அதை விட பெரிய சாதனை. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆரம்பத்துல இருந்து. அவங்க வந்தப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லிட்டாங்க. ஒரு vlog ஒன்று எடுத்தோம் ஸ்டார்டிங்ல, அவங்க வந்து ரெடி ஆகிற விஷயங்கள்லாம் பாக்குறப்ப அப்பயே சொன்னாங்க எங்களுக்குள்ள எதுவுமே சிங்க் ஆகாது. அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு தானே கேட்குறீங்கன்னு என்னைய கோத்து விட்டாங்க. நான் கேட்கவே இல்லை எப்படி. பட் எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கப்பலா இருந்துட்டு ரொமான்ஸ் டைம் இப்போ எவ்வளவு கேர் பண்ணாங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா? அது வந்து வாய் அடிக்கிறாரு. அடுத்து வேற ஏதோ ரீல பத்தி சொல்லிட கூடாதுன்னு ப்ரோ நான் லைட்டா புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு மென்ஸோட ஒரு டாக்டிக்ஸ் போல. அவங்க சாப்பிடும்போது நீங்க ஒரு வாய் விட்டுருவாங்க. நானும் ஏதாவது சாப்பிட்டு நீ சாப்பிடும் போது யாராவது பேசினா திட்டிடுவேடா, இவ்வளவு நேரம் திட்டாம இருக்க. ஏன்னா நம்ம எபிசோட்ல இருக்கோம். அந்த மாதிரி ப்ரோ அந்த ரொமான்ஸ்க்குலாம் டைம் தனியா ஒதுக்குவீங்களா ப்ரோ? அப்படிலாம் இல்ல ப்ரோ. எங்க அதிக சண்டை இருக்கும் அந்த இடத்துல நிறைய பாசம் இருக்கும். அது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தே பாக்குறது தான். ஒரு நாள் சண்டை போட்டுப்பாங்க, அடுத்த நாள் நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா அவங்க ஜாலியா இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்படிதான் இருக்கணும் போல லைஃப். என்ன சண்டை வந்தாலும் நம்ம வந்து அந்த கோவத்தை விட்டுட்டு பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிடணும். இப்போ எங்க 2 பேருக்குள்ள அதிகமாக சண்டை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யாரு சாரி சொல்றதுல தான் நாங்கள் வந்து டார்கெட் வச்சுப்போம். நைட்டு என்ன சண்டையா இருந்தாலும் அதை முடிச்சுட்டு காலையில ஏஞ்சிக்கும் போது தனித்தனியாக இப்படி போறது இருக்கவே கூடாது. இது நாங்கள் ஃபர்ஸ்டே பேசுனது தான். யார் ஃபர்ஸ்ட் சாரி சொல்றாங்களோ அவங்களுக்கு அதிக லவ் இருக்குன்னு டக்குன்னு கண்ணு முழிச்சுன்னு பார்ப்பாங்க. தூங்குறவங்க டக்குனு ஐ லவ் யூ அப்படின்றாங்க. அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து அப்படியே கம்மி பண்ணிட்டு அதே மாதிரி நடந்த விஷயத்த பத்தி பேசவே கூடாது. ஆமா, இப்ப நேத்து நடந்த அன்னைக்கு நீ எப்படி என்ன சொன்ன அந்த மாதிரி பண்ணாம இருக்கணும். அது 2 பேருமே பண்ணாம இருக்கணும். யாருமே பண்ணக்கூடாது. அது புரியுதா? அவங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே நான் பண்ண மாட்டேன். என்னது
நான் ஏதோ கவுன்சிலிங் வந்த மாதிரி ஆயிட்டேன். இவங்க என்ன பிடிச்சி நீ லவ் பண்ணா வந்து இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா சாரி நீ எந்த உடனே கேட்டுறணும். அவங்க எல்லாம் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க பாருங்க, நீங்க அடுத்து தயாராகிட்டு இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு அதுக்கு தெரியுது. இல்ல நீங்க கேட்டீங்களா டாம் அண்ட் ஜெரியா ஆமா இருக்கீங்க, கண்டிப்பா. டாம் அண்ட் ஜெரியா இருந்துட்டு எப்படி இவ்வளவு இதுவா இருக்கீங்கன்னா So, உங்களுக்கு இருக்கிற அந்த முதல் சண்டை ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபர்ஸ்ட் சண்டை நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே. உனக்கு ஞாபகம் இருக்கா? லவ் பண்ண ஆரம்பிச்சில்ல, கல்யாணம் நவம்பர் 19th, நவம்பர் 16th கல்யாணம் நவம்பர் கல்யாணத்தையே நாங்க நிறுத்துற அளவுக்கு ஒரு சண்டை போட்டோம்னா 3 நாளுக்கு முன்னாடி. 3 நாள் முன்னாடி. என்ன சண்டை? அது வந்து கேட்காதீங்க. இல்லங்க உங்க ஃபேன்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. இல்ல எப்படி சமாதானம் நீங்க அது கேட்கலாம்ல. அது ஒரு 1 hourலயே இந்த சண்டை சால்வ் ஆயிடுச்சு. பட் அவர்தான் சாரி கேட்டிருப்பாரு, லைவ் லவ் யூ சொல்லிருப்பாரு. ஆமா, அவர்தான் சாரி கேட்டாரு. அன்னைக்கு அழுதவர் தான் முதலும் கடைசியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அழல. அழுதீங்களா? ஆமா. பிரியாணி சாமியாரு பாபுஜி ஒரு மாதிரி ஒரு சென்டிமெண்டான ஆளுன்னு தெரியாம போயிடுச்சுங்க. ஆஹா, அந்த ஒரு வாட்டி தான்ப்பா அழுதாரு. பின்ன அதுக்கப்புறம் உனக்காக வார வாரம் அழுத காமிச்சிட்டு இருக்கோம் வார வாரம். நான் அழுகுறேன்ல. நீ டெய்லி போட்டு இருக்கிற மாதிரி இருக்க. பட் எது இல்ல இல்ல எது ஃபர்ஸ்ட் சண்டைன்னு எனக்கு தெரியாது. பட் கரண்டா இதான் இந்த சண்டை போயிட்டு இருக்கு. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் சண்டைய சொல்லுங்க. கேளுங்க, கேப்போம். நானும் சொல்லுங்க காயத்ரி. ஃபர்ஸ்ட் சண்டை நாங்க லவ் பண்ண ஃபர்ஸ்ட் சண்டை கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ ஒண்ணு சொன்னீங்களே கல்யாணம், லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் சண்டையும் நாங்க யூசுவலாவே சண்டை போட்டுக்கிறதுனால நாங்க அந்த சண்டைகளை மனசுல வச்சுக்கிறதே கிடையாது. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். 365 days ஒரு மனுஷங்க டாம் அண்ட் ஜெரியா இருந்தாலுமே எவ்வளவு சண்டை போட்டிருப்பாங்கன்னு நீ சும்மா ஒரு கணிப்பு சொல்லு. டாம் அண்ட் ஜெரியா இருந்தாலுமே மேபி ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு 365 days 365 daysல 365 daysல ஒரு 100 days 50 days இருக்குமா? 50 days இல்ல 100 days சண்டை இருக்கும். நாங்க 364 daysம் சண்டை போடுவோம். ஒன் டே தான் இந்த ஆனிவர்சரி அந்த மாதிரி ஏதாவது வந்துரும்ல. அன்னைக்கு தான அதிக சண்டை வரும். அது உனக்கு அதனாலதான் ஊரை விட்டு போயிட்டான். அதனாலதான் ஊரை விட்டு போயிட்டான். சொல்லு. அன்னைக்கு தான் எனக்கு கிஃப்ட் எல்லாம் வரும்ல, அதனால நான் வந்து சண்டை கூல் ஆயிடும். அன்னைக்கு டின்னர்லாம் அப்படியே அதுலயே போயிடும்ல, அதனால அன்னைக்கு சண்டை வராது. ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் மட்டும் வருஷத்துக்கு 1 day லீவ் சண்டைக்கு நாங்க விட்டுருக்கோம். இப்போ இன்னொரு நாளும் ஆட் ஆயிடுச்சு. இந்த சீமந்த டேட்டுக்கு ஒரு வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடுறோம். காலையிலே சண்டை போட்டோம். இப்ப லேட்டஸ்டா போட்டது நாங்க எப்பவுமே ஒரு போனி மாதிரி வீட்ல இருந்து கிளம்பும்போது ஒரு சண்டை போட்டோம்னா மீதி அந்த சண்டையே வராது. ஃபர்ஸ்ட் திருஷ்டி கழிச்சிருக்கு. ஆமா, இல்ல அங்க சண்டை போடாம இங்க வந்துட்டோம்னு வெச்சுக்கோங்க, ஈவென்ட்ல சம பிரச்சனை ஆயிடும். அதனால நாங்க வீட்லயே போட்டு இப்படி இருக்கோம். என்னன்னு பார்த்தா என்னடா நீ காலையில நம்ம சண்டை போடலன்னு அதை யோசிக்க ஆரம்பிச்சிரும். காலையில கிளம்பும்போது ஒரு சின்ன சண்டை, ஒரு ஸ்பார்க் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, சண்டை முடிஞ்சிச்சு, நீ சந்தோஷமா இருப்போம். சண்டைனா என்ன சும்மா ஆர்குமெண்ட் தானே பண்ணுவீங்க? அதுதானே சண்டை. ஆர்குமெண்ட் எல்லாரும் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே ஆர்குமெண்ட் பண்ணுவாங்கல்ல. அதான் இதை சொல்லிடு ஓப்பனா. ஒன்றும் இல்லைங்க, இவங்க காலைல 7 மணிக்கு எடுத்துட்டு வந்து இங்கே மண்டபத்தில் விடணும். 7 மணிக்கு மண்டபத்தில் விட்டாதான் அட்லீஸ்ட் 3 ஹவர்ல இவங்க அட்லீஸ்ட் ரெடி ஆவாங்க. நம்மளுக்கு அப்படியா 3 நிமிஷம் போதும் ரெடி ஆகுது. இன்னும் நான் மட்டும் காலைல 7 மணிக்கு போய் அங்கே உட்காரனா நீ மட்டும் 9 மணிக்கு வருவியான்ட்டாங்க. ஏங்க இது நாங்க இருக்கு, எனக்கு அலங்காரம் பண்ற வேலை இருக்கா இல்ல பின்ற வேலை இருக்குதா? இல்ல என் கூட வந்து உட்காரணும்ல இந்த டைம்ல. ஆல்ரெடி அந்த ரூம்ல 6 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் எப்படி 7வது ஆள கீழே இப்படி உட்காந்து இருக்க முடியும்? பட் ஆனா நீங்க மேக்கப் போடுறப்ப கீழே வந்து ஃபுல் டப்பாலாம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு மேல. கீழே இருந்து நான் பார்த்தேன். தெரியும்ல, அந்த பேர் வேலை செய்யுது உனக்கு இப்பதான். அதேதான் கீழே நான் சுத்தி இருந்தேன். அந்த ஜில்லா விஜய் பாப்பா நீ என்னப்பா இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த மாதிரி உட்காந்து கீழே சாப்பிட கூட இல்ல. பொதுவா காலைல சாப்பிட்டுருவேன் டைமுக்கு. இவங்க இருந்தாங்கன்னா தோசை ஏதாவது சுட்டு கொடுத்துருவாங்க, இல்ல வீட்டுல அம்மா. ஏன்னா எல்லாருமே பிஸியா இருந்தனால காலைல சாப்பிடல. அப்பயே நினைச்சேன் மதியானம் வெயிட்டா அடிக்க போறோம், அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் வர்த்திக்கலாம் காலையில அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. ஆமா, இப்ப இந்த மாதிரி வந்து வெளியில போய் சாப்பிடணும் அப்படின்னா எங்கெல்லாம் வெளில போவீங்க? உங்களுடைய ஸ்பாட்ஸ் எது இருக்கும்? என்ன ஃபுட்? அதெல்லாமே இவங்க டிசைட் பண்றதுதான். நான்லாம் வந்து கையேந்தி பவனுக்கு போய் சாப்பிட்டுருவேன். நான் பசங்களோட இருக்கும்போது இல்ல எங்கேயாவது இல்ல விரும்பி சாப்பிடுற ஃபுட்ஸ் ஏதாவது இருக்குமா? எங்க மீட் பண்ணுமா உங்களோட ஃபேவரட் ஃபுட்ஸ்? அப்படிலாம் இல்ல ப்ரோ. நீங்க டேட்டிங் நான் எங்க இருந்தாலும் அதான் சொல்ல வரேன், நான் எங்க இருந்தாலும் சாப்பிட்டுருவேன். இவங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா சின்ன சின்னதா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போலாமே இங்க போலாமே. எங்கெல்லாம் என் வாழ்க்கையில நான் பார்க்கலையோ அங்கெல்லாம் கூட்டு போய் சாப்பிட வச்சாங்க இவங்க. எப்ப பார்த்தாலும் கஃபே அது இதுன்னு. நான் இவங்க கிட்ட கேட்டிருக்கேன், சரி என்ன லவ் பண்ணறதுக்கு முன்னாடி நீங்க வந்து யாரோடையாவது காஃபி டேட் அந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களா? யாரோடையாவது ஒரு பாஸ் விட்ட உடனே நான் பயந்துட்டேன். காஃபி டேட்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்கு.
ஏய் நான் அந்த மாதிரி காஃபி ஷாப்லாம் போனதே கிடையாது இது வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அது உண்மையா பொய்யான்றது எனக்கு எனக்கே டவுட்டா தான் இருக்கு. இல்ல இல்ல அவருக்கு வந்து ஒரே இருந்துச்சு அதனால அப்படி பண்ணாரு. அதனால தண்ணி சார் தண்ணி கொஞ்சம் நீங்க கஃபே போனதே இல்லையா அவங்க? ஆமா அவங்க போனதே கிடையாது. கெஃபே காஃபி டே போயிருக்காங்க. லைக் டின்னர் சாப்பிடுற மாதிரி கெஃபே அதாவது நல்ல சோறு போட்டு என்ன எப்படி டேமேஜ் பண்ண முடியுமோ அது பண்றேன் நீங்க. சார் நான் அப்பலாம் கிடையாது. நானும் இந்த போனதே கேள்வி இப்ப தேவையா? நானும் போனதே கிடையாது. கல்யாணம் ஆகி குட்டி போட போற நேரத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படிலாம் கேக்குறேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் அப்படியே போய் எங்கேயாவது சுத்துறது சாப்பிடுறது காஃபி டேக்கு போறது இந்த மாதிரிலாம் உண்டு. பட் இவங்க சொல்ற ப்ராப்பர் கஃபே இருக்கும்ல, வெறும் 2 பேர் மட்டும் உட்காந்து சாப்பிடுறது, ஃபுல் இருட்டுல வந்து ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் தெரியவே தெரியாது, அந்த இருட்டுல உட்காந்து டின்னர் சாப்பிடுறது, அதெல்லாம் இவங்க சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாங்க ஒரு டேட் போனப்ப நான் இவங்க கிட்ட ஒரு ரியாக்ஷன் கேட்டேன். நம்ம ஆப்போசிட்ல நான் இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கேன், நீ வந்து இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட்ல சாரி நான் ஒரு பொண்ணு வந்து இங்க ஆப்போசிட்ல உட்காந்துருக்கேன், நீ எப்படி ஆப்போசிட்ல உட்காந்து கரெக்ட் பண்ணுவ பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள அதை மட்டும் பண்ண சொல்லுங்க. இப்போ ஓகே ப்ரோ வேற எதுவுமே பண்ண இப்போ வந்து நம்ம இங்க இல்ல இந்த ஸ்பாட்ல இல்ல, நம்ம வந்து அங்க போயிட்டோம், இந்த கேண்டில் லைட் டின்னர் போயிட்டோம். நீங்க வந்து அந்த கேமரா மேன் வந்து நீங்க நினைச்சிட்டு நீங்க பண்ணி காட்டுங்க. நான் பண்ணி காட்ட சொன்னேன், எனக்கா அவர் பண்ணி காட்ட இருக்கும். அதான் இந்த கேம் இவர்தான். அப்படியே எவ்வளவு என் வாழ்க்கையில என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரியான கற்பனையில கூட இந்த மாதிரியான விஷயத்த நான் பண்ண மாட்டேங்க. இது நான் சாப்பிடுற நல்ல சாப்பாடு பாபா நான் கேட்டரிங் மேல சத்தியம். ஆனா படவே இல்லையே கைக்கு. இல்லங்க அது பட்டு சாம்பார் யாருல இருந்துச்சு சத்தியம். பயங்கர காஸ்ட்லியாலாம் சில கஃபேஸ்ல இருக்கும். லைக் பைசா மேட்டர் இல்லங்க, இருக்கறதுல எக்ஸ்பென்சிவா சாப்பிட்டது என்ன பைசா மேட்டரே கிடையாது. எக்ஸ்பென்சிவ்னா இவங்களோட பர்த்டே அப்போது போனது அது பைசா மேட்டர் கிடையாது. ஸோ என்ன ஆச்சு, உனக்கு நான்வெஜ் பிடிக்கும்ல, வா உன் பர்த்டே அன்னைக்கு நான் ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் கூட்டு போனாங்க. நானும் இன்னைக்கு விளாசுறான்டா பூந்து விளாடுறோம் அப்படின்னு நினைச்சு போயிட்டேன். போய் அங்க போயிட்டு ஆர்டர் பண்றாங்க, அந்த ஃபிஷ்ஷோட ஸ்கின்ல வந்து ரைஸ், அது கூட இந்த இளம் வாயில வரல. அது ரொம்ப கூட்டின்னு போயிட்டு அங்க உட்கார வச்சு இப்படிதாங்க சாப்பாடு வச்சாங்க. ஓ நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி எடுத்துட்டு போட்டாங்க. டுடே பர்த்டே வித் அபி இயர் தேர்னாங்க. சரி இவ்வளோ அட்டகாசம் பண்றாங்களே எல்லாரும் புகழ்றாங்களே சாப்பிட்ருவோன்னு எடுத்து வாயில வச்சா கடலுக்குள்ள நீந்தின்னு போய் ஒரு 50 கிலோமீட்டர்ல போய் ஒரு மீனை கச்சா என்ன ராவா இருக்குமோ அதே ராவா, அதாவது ரானா இது தப்பா எடுத்துக்காதீங்க, கை ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. ராவா நாங்க தப்பாவே எடுத்துக்கல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இதெல்லாம் தோணுது. எப்படி ராவா இருக்குமோ அவ்வளோ ராவா இருந்தது. அவங்க சாப்பிட்டாங்களா? 5000 பில் பே பண்ணி சாப்பிடாம கார்த்தி வந்தது. ஒரு அரிசி பொருட்கள் கூட நான் வாயில போடாம 5000 ரூபாய் கார்டுல ஸ்வைப் பண்ணிட்டு வந்த முதல் ரெஸ்டாரண்ட்ல அதுதான். அங்கதான் இந்த பிராண பத்தி இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. ஆமா, ஏன் இவங்க ஏன் அதை சூஸ் பண்ணாங்கன்னு கேளுங்களேன். பொதுவா சிச்சி அங்க பாத்துலங்க, இது நல்ல இந்த ஒரு எறாவை அந்த ஹோட்டல்லே நம்ம வாங்கிடலாம். இந்த ஒரு எறா கொடுத்தா அவ்வளவு வேல்யூபிளா இருக்கும். ப்ரோ ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம், பிரான் மட்டும் எனக்கா இல்ல அது நான் ஆக்சுவலா என்னன்னா நமக்கு வச்சாங்க நல்லா இருந்தது, சுட சுட பொரிச்சு எடுத்துன்னு வாங்கினேன்னு சொன்னா எடுத்து வர போயிருக்க வந்துருப்பாரு, நேத்தி வந்துருப்பாரு பாரு, வராரா பாரு, ஸ்மெல் வருது வந்துட்டாரா பாத்தியா, ஸ்மெல் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு வந்துட்டாரு. 10 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி எறா ரெடி பண்ணி. அண்ணா தேங்க்யூண்ணா. இந்த மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மொமெண்ட், இந்த ஒரு மொமெண்ட்காக நீங்க வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான பிளானிங் நடந்திருக்கும். கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் உங்க ஸ்டேஜ்ல எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் பிரேயர்ஸ் அண்ட் லவ் கிடைச்சிச்சு. ஸோ ஓவராலா ஒரு மாதிரி திருப்தியா சாப்பிட்டு முடிக்க போறோம். அந்த ஆசீர்வாதம்லாம் பாக்குறப்போ அவங்களுக்கு ஏதாவது நீங்க டோக்கன் ஆஃப் லவ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஹவ் டு யூ ஃபீல் நவ்? ஆக்சுவலா எல்லாரும் வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணி தான் இன்வைட் பண்ணேன். யாருமே நேரில் போய் கூப்பிட முடியல. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஷூட் வந்து ஈரோட்லேருந்து நான் சொன்னேன்ல, அதனால் 1 to 15 அங்கே இருந்தனால என்னால் யாரையும் இன்வைட் பண்ண முடியல டேரெக்டாக போயிட்டு. 15th அப்புறம் பொங்கல் முடிஞ்சு நான் ஒரு 2 நாளில் தான் இத்தனை பேரையும் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, நீ ஃபோன் விட அன்றைக்கி வரோம், பத்திரிக்கை வைக்க முடியலன்னு நான் வருத்தப்படும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்த க்ரௌடு தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தது. இன்னும் நிறைய பேர் நல்லா வர முடியல, அந்த மழையெல்லாம் பெஞ்ச காரணத்தினால மெசேஜ்லாம் அனுப்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறேன். என் மேலே நீங்கள் எவ்வளோ லவ், அதாவது எங்கள் 2 பேர் மேலே நீங்கள் எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க அப்படின்றது நீங்கள் நேரில் வந்து எங்களை ப்ளெஸ் பண்ண விதமே எங்களுக்கு தெரிஞ்சுது. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு 2-3 டேஸில் இவ்வளோ பேர் கூப்பிட்டு லைக் இவ்வளோ பேர் வந்து எங்களுக்கு ப்ளஸ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் கூப்பிட்டு இவ்வளோ ஷார்ட் பீரியடில் உங்களோட இதெல்லாம் பிளான் பண்ணி வந்ததுக்காக.
ஸோ எங்களை பிளஸ் பண்ணதுக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா போய் கூப்பிட்டாங்க, மச்சான் போயிட்டு இன்வைட் பண்ணிட்டு வந்தாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் கூப்பிட்ட ஒரு ஃபோன்லேயே அவங்க வந்து கிளம்பி வந்துட்டாங்க. சில பேர்லாம் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் பிங்க் பண்ணேன், வெறும் வாட்ஸ்அப்பில் இன்வைட் மட்டும் தான் அனுப்பிச்சேன், ஓகேன்னு மட்டும் தான் அங்கே வந்து ரிப்ளை வந்தது. நீ ஏன்டா என்ன கூப்பிடல, ஏன்டா ஃபோன் பண்ணல அப்படிலாம் யாருமே எதுவுமே கேட்கல, டான்னு கிளம்பி வந்துட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நான் தான் இன்னும் ஸ்பெஷல் தெரியும்ல, நான் காலைல ஷூட்டுன்னு தான் சொன்னேன், கூப்பிடாமலே வந்தேன் நீ முதல்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, சீரியஸா மியூசிக்னு கூப்பிட்டாலே நீ எல்லாம் வந்துருன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா சீரியஸா ஒரு ஹார்ட்ஃபுல் மூமெண்ட் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அஸ்வின் கார்த்தி அண்ட் காயத்ரியோட ஃபேன்ஸ், நீங்கள் ஏதாவது விஷயம் சொல்லணும்னா கமெண்ட்ல தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பாய். SS Music presents Ashwin Karthi and Gayatri's Veetla Visesham. Associate sponsor Girly Colors New You. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.